ஹாய் guys, இது உங்கள் ஜியோ டெக் சேனல் வீடியோ. இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போனா வந்து சட்டசபையில மிகப்பெரிய கிளாஷ் இன்னைக்கு நடந்திருக்கு. நிறைய பேர் வார்த்தையை விட்டுருக்காங்க. இவங்கள இப்படி பேசுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் கொதிச்சு போயிருக்காங்க. நம்ம நினைச்சு கூட பார்க்கல இந்த மாதிரி சில பேர் வாயில இருந்து வரும்னு. வாங்க டீட்டெயிலா பாத்துருவோம். அதுக்கு முன்னாடி மைண்டா சப்ஸ்கிரைப் பண்ண பண்றாங்க. என்ன நடந்ததுன்னா வந்து அது மட்டும் இல்ல, வந்து எதிர்கட்சி மெம்பர்ஸ் எல்லாம் வந்து என்ன வந்து ஒரு பேட்ச் மாதிரி குத்தி இருந்தாங்க. அந்த பேட்ச் என்ன வந்து பிளாக் அண்ட் ஒயிட்ல இருந்துச்சு, சிஎம் வாயை தரங்க. அந்த பேட்ச் சிஎம் வாயை தரங்க, சிஎம் வாயை தரங்க. ஒருத்தரும் உதயநிதி ஸ்டாலின் சரி, அதுக்கப்புறம் இபிஎஸ் சரி, ஒருத்தரும் அந்த பேட்சை குத்தி வந்திருந்தாங்க. ஏன்னா சிஎம் வாயத்தான எதுக்காக இதை மென்ஷன் பண்ணிருக்காங்க வந்து போன சட்டசபை வந்து சிஎம் அந்த அளவுக்கு வாயை பேசல. எதிர்கட்சி அவர்கள் மட்டும் தான் மோஸ்ட்லி பேசினாங்க. ஆதரவு வாயை திறக்கல. வெளியே வந்து எங்களுக்கு ரொம்ப மேஜிக்கல் நம்பர் வரலன்றீங்களே, 2006 வந்து கலைஞர்களுக்கு மேஜிக்கல் நம்பர் வந்துச்சா, கலைஞர்கள் அதை பண்ணிட்டாரா இதை பண்ணிட்டாரு ரொம்ப பேசியிருந்தாரு. இன்னும் வந்து அப்பா சேர்ல வந்து அக்காந்தீங்க, அப்பா ஒரு மகுடத்தை தூக்கி சுமந்து இருக்காங்க, பட்டாபிஷேகம் பண்ணிருக்காங்க இளவரசரே அப்படின்னு உதயநிலை இளவரசர் நிறைய விஷயம் பேசியிருந்தா. நம்மளால இப்பெல்லாம் பேசணும் அப்படி பார்த்துருந்தோம். ஆனா சட்டசபையில அவர் எதுவுமே பேசல. அதை பத்தி ஒருத்தரும் பேசினாங்க. அதெல்லாம் வந்து எல்லாரும் பேட்சை குத்தி லைனா போயிருக்காங்க. லைனா போயிடா. இது மட்டும் முக்கியமான இது மட்டும் இல்ல, வெளியே அதான் சட்டசபை நடக்குது, வெளியே ஒருத்தர் வந்து பேனர் பிடிச்சு நிக்கிறாங்க. என்ன வந்து அதை நம்ம படிக்க நீங்க கேளுங்க. திரையில் ஹீரோ, தரையில் வில்லன். அது மட்டும் இல்ல, கதறல் கேக்குதா சிஎம், ரீல் இங்கே ரியல் எங்கே அப்படின்னு சொல்லி ஒரு வாசகம் வந்து பலமா பேசியிருக்காங்க. நம்மள நினைச்சு கூட பார்க்க முடியும் இப்ப வாசகம் பேசுவாங்களான்ட்டு. மாசங்கள்லாம் பேசி உள்ள வந்து எல்லாரும் போயிருக்காங்க. இதுல முக்கியமான விஷயம் வந்து எப்படி வந்து இந்த வாட்டி இந்த ஆளுநர் வந்திருக்காரு, சட்டப்பேரவை வந்திருக்காரு. அது மட்டும் இல்ல, ஆளுநர் வந்து எப்படி வந்து ஒரு ஆளுநர் பேசி முடிச்சிட்டப்பதான் வந்து தேசிய கீதம் போடுவாங்க. இந்த வாட்டி அப்படி இல்ல, ஃபர்ஸ்ட் எடுத்தரும் வந்து தமிழ் தாய் வாழ்த்து தேசிய கீதம். தேசிய கீதம் 2 வாட்டி பாடப்பட்டிருக்கு. ஆரம்பிக்கும் போதும் வந்து தேசிய கீதம் பாடப்பட்டிருக்கு, முடியும் போதும் பாடப்பட்டிருக்கு. ஃபர்ஸ்ட் எப்படின்னா வந்து ஆரம்பிக்கும் போது வந்து தமிழ் தாய் வாழ்த்து ஆரம்பிப்பாங்க, முடியும் போது தேசிய கீதம் ஆரம்பிப்பாங்க. இந்த வாட்டி வந்து தேசிய கீதம் 2 வாட்டி பாடப்பட்டது. ஒருத்தரும் இபிஎஸ் அவர்களும் சரி, விஜயகாந்த் பிரேமலதா அவர்களும் சரி, ஒருத்தர் கேள்வி மேல கேள்வி இந்த அரசாங்கம் எடுத்திருக்காங்க. இதை வந்து லாஸ்டா பேசுவோம். அதுக்கு முன்னாடி வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா வந்து வெளியே வந்து உள்ள போகும்போதே உதயநிதி ஸ்டாலின் வெளியே வந்து பிரஸ் மீட் என்ன கொடுத்திருந்தா வந்து இந்த ஆட்சியில அதை போன சட்டசபை முடிஞ்சோன்னு 4 ஆணவ கொலைகள், 115க்கு மேல வந்து ரேப்ஸ், சிறுமி பாலியல் தொந்தரவு நடந்திருக்கு. அதெல்லாம் நான் பேசியிருக்காரு. இவ்வளவு நடந்துக்கு இந்த அரசாங்கம் சொல்லிட்டு தான் போயிருக்காரு. அங்க வந்து ஆளுநர்கள் இது மட்டும் சொல்லிட்டு ஆளுநர்கள் பேசியிருக்காரு. ஆனா வந்து ஆளுநர் பேசுறது அவர் தனிப்பட்ட குரல் கிடையாது, நினைக்கிறதே பேசல அவர். ஏன்னா மாநில கவர்மெண்ட் என்ன எழுதி கொடுக்குதோ அதுதான் அவங்க பேசணும். அதாவது நம்ம டிவி கவர்மெண்ட் என்ன எழுதி கொடுக்குதோ அதுதான் ஆளுநர் வாயில இருந்து வரும். அதை பார்த்தா அவர் படிச்சிருக்காரு. என்ன பேசிக்கான வந்து அதை மட்டும் கரெக்டா ஞாபகம் வச்சு இதை கேளுங்க. என்ன பேசிக்க வந்து இந்த தமிழக கவர்மெண்ட் வந்து 3 மொழி கொள்கையை வந்து என்னைக்கோ ஒத்துக்கல. அதை என்ன சொன்ன, தமிழ், இங்கிலீஷ், ஹிந்தியை என்னைக்கோ ஒத்துழையுமே 2 மொழி கொள்கையை மட்டும் தான் இந்த கவர்மெண்ட் பின்பற்றுது. இது வந்து தவைக்கா மட்டும் தான் இதை ஸ்ட்ராங்கா இல்ல, டிஎம்கே இருந்தாங்க, டிஎம்கே வந்து இவங்களும் ஸ்ட்ராங்கா இருக்காங்க. அது நம்ம கரெக்டா மென்ஷன் பண்ணிக்கணும். அதனால இந்த கவர்மெண்ட் வந்து ஃபண்ட் நெருக்கடியில, அதாவது வந்து நம்ம வெள்ளரியை கூட விட்டுருந்தாங்க, நம்ம அதை பார்த்துருந்தோம். செம ஷாக்கு. இவ்வளவு நெருக்கடியில சிங்கப்படை அதில் படையன்ட்டு ஏகப்பட்ட திட்டத்தை நிறைவேற்றுறாங்க அப்படின்னு சொல்லி பேசினா அது யார் வாயில இருந்து வருதுன்னு பாருங்க. ஆளுநர் வாயில இருந்து வருது. வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஃபண்ட் வந்து ரிலீஸ் பண்ணணும், ரிலீஸ் பண்ண வைக்கும் அந்த கவர்மெண்ட் நான் நம்புறேன்ட்டு ஆளுநர் வாயில இருந்து வந்திருக்கு. இது எல்லாரும் பரவலா பார்க்கணும். ஒரு மாவட்டத்துல இருந்தும் போதைப் பொருள் நாங்க தடுத்து நிறுத்தத்துக்கான வழிய இந்த கவர்மெண்ட் பார்த்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த கவர்மெண்ட் புகழ்ந்து தள்ளியிருக்காரு. வா சூப்பர் ஃபென்டாஸ்டிக். ஆனா இது வந்து ஒரு வாட்டியும் நடக்கிறதுதான். என்னதான் நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு பெரிய பவரா இருந்தாலும் இது மாதிரி வந்து அது வந்து நாடாளுமன்றம் கிடையாது, இது வந்து சட்டசபை. சட்டசபை பொறுத்தவங்க வந்து மாநில தலைவருக்கு வந்து மாநில கட்சிக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் பிளேவரா பேசுறது காலமா நடக்கிற ஒரு விஷயம். இது வந்து யாராலையும் மாற்ற முடியாத ஒரு விஷயம். அதனால வந்து இந்த விஷயம் வந்து ஒரு வாட்டியும் நடக்கிறது தான். அவர் இதெல்லாம் பேசும்போது என்ன பண்ணா, விஜயகாந்த் பிரேமலதா ஷாக் ஆயிட்டாங்க. விஜயகாந்த் பிரேமலதா இபி அவர்களும் பேசி அதிகமா விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இவ்வளவு ரேப்ஸ் நடந்திருக்கு, இவ்வளவு பாலியல் தொந்தரவு இவ்வளவு நடந்திருக்கு, இவரெல்லாம் இப்படி பேசிட்டு போறான்ட்டு ஒருத்தரும் வந்து இதை பத்தி விமர்சனம் கக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படி சொல்லுவாரு. சில பேர் என்ன சொல்லுவாங்க வந்து பாஜக கூட வந்து டிவிக்கு ஒன்று நிறுத்திச்சு, இது வந்து நம்ம எல்லாத்தையும் மத்திய கவர்மெண்ட் கிட்ட வந்து தாவைக்கா போயிடுச்சு அப்படின்னு ஒருத்தர் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அது வந்து காலங்காலமா நடக்கிற விஷயம் தான். அது வந்து யாராலையும் வந்து மாற்றக்கூடாத விஷயம்லாம் கிடையாது, காலங்காலமா நடக்குது இந்த விஷயம். தமிழ்நாட்டுல ரேப்ஸை தடுத்து நிறுத்தது தாவே கவர்மெண்ட் வந்து ட்ரை பண்ணியிருக்கான்னு கேட்டா ட்ரை பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதுல இருந்து மாற்ற கருத்து இல்லை. ஆனாலும் அதிகமாயிட்டு தான் இருக்கு. இந்த மாதிரி டாஸ்மா வந்து பிளாக்ல சரக்கு வைக்கிறதும் சரி, ரேட் அதிகமா பிளாக்ல வைக்கிறதும் சரி, அதுக்கு மட்டும் இல்லாத வந்து கஞ்சா கத்தும் சரி, கிலோவா விற்கிறதும் சரி நடந்துதான் இருக்கு. அதை வந்து இன்னும் மாத்திட்டாங்கன்னா மாத்த நடவடிக்கைகள் ஒரு அரசாங்கம் முதல் கட்டும்போது நடவடிக்கை எடுக்கணும். அதை பார்த்துட்டு நடவடிக்கை இந்த கவர்மெண்ட் எடுத்துருச்சு. ஆனா அதுக்கான தீர்வு வந்துச்சுன்னா கிடையாது. நடவடிக்கை எடுத்துச்சு, எஃபர்ட் போட்டுருச்சு. ஆனா அதுக்கான வந்து
கிடைக்கதானா கிடைக்கல, அது நம்ம பெரிய விஷயமா பார்க்கணும். அது மட்டும் இல்லாத மெயினா பார்ப்போம் ஒருத்தர் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது 2 வாட்டி நீங்க எது தேசிய கீதை பாடுனீங்க, எப்பவுமே காரணம் ஒரு தடவை பாடினாங்கன்னு நம்ம பேசியிருந்தோம். அது வந்து ஒருத்தர் விமர்சனம் திரும்பி பண்ண ஆரம்பிச்சு. இதை தான் நம்ம மனசை தேத்தி வந்தா முதல்ல தமிழ் தாய் வாழ்த்து வந்து பாடியிருக்காங்க. இது நம்ம மட்டும் இல்ல ஒருத்தர் பேசினது முதல்ல தமிழ் தாய் வாழ்த்து வரலன்னு பேசியிருந்தோம். ஆனா தமிழ் தாய் வாழ்த்து பாடிட்டாங்க. இதை பத்தி லாஸ்டா மோகன்ராஜ் அவர்கிட்ட பேசியிருக்காங்க. அவர் என்ன சொன்னா வந்து தமிழ் எங்கள் மூச்சு, தமிழை நாங்க என்னைக்கே விட மாட்டோம். சென்ட்ரல் கவர்மெண்ட் இது வந்து மத்திய கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க, அவங்க ரூல்ஸ் எழுதிருக்கு தேசிய கீதம் பாடியே ஆகணும்ட்டு, அதனால மட்டும்தான் தேசிய கீதம் பாடினாங்க. இது வந்து எங்களுக்கு ஏதோ ஒரு தப்பா தெரியலையே, நல்லா மென்ஷன் பண்ணிக்கோங்க, இது வந்து எங்களுக்கு மட்டும் தப்பா தெரியலையே அப்படின்னு அவர் பேசியிருக்காரு. இதை பத்தி விமர்சனம் போயிட்டு தான் இருக்கு. ஏத்துனா தமிழ் சேவைகள் வந்து 6 சிலிண்டர் எப்போ குடிப்பீங்க, விவசாயிகள் எப்போ ஃபண்டு போகும், அது மகளிருக்கு எப்போ நீங்க 2500 கொடுப்பீங்கன்ட்டு உங்க ஒரு பக்கம் லிஸ்ட் அடிக்கிருக்காங்க. வெள்ளரிக்கை பார்த்து லிஸ்ட் போயிருக்கு. இவங்களும் வந்து ஏகப்பட்ட வந்து லிஸ்டா போட்டிருக்காங்க. தாயா கவர்மெண்ட் இது வந்து சர்வே ஆகுமா இல்லையான்ட்டு ஒருத்தர பரவலா பார்த்துருக்கோம். எனவே இது மாதிரி மோதல் இன்ஃபர்மேஷனுக்கு தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, இருக்கிற உலகத்துல இருக்க எல்லா இன்ஃபர்மேஷனையும் ஒன்னே தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம சப்ஸ்கிரைப் தட்டி விட்டுருங்க.